நான் வேல் கணேஷ். ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் இதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவேன். அடுத்து எங்கள் அப்பா அம்மா. 27 வயசு நான் வந்து இந்த எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணது 27 வயசில். ஏன்னா நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நான் காலேஜ் முடித்தது 2017. அப்புறம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு 2022 அப்போ நான் இப்போ படிக்க வரப்போகிறேன் அப்படின்னு கேட்குறப்போ 28 வயசில் கிளர்க்கோட எலிஜிபிலிட்டி முடிஞ்சிடும். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 28 வயசு தான் அதிகம். சரிங்களா? ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்போ கிளர்க்குக்கு 31 வயசு, பிஓக்கு 33 வயசு. நான் வந்தேன்னா 27 வயசில் 0ல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் படிக்க வரேங்கிறப்போ சரி வா பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், நீ படி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. பார்த்துக்கலான்னு தான் சொல்லி அனுப்பிவிட்டாங்க. நான் கூட அவ்வளோ நம்பிக்கையாக வரல. எங்கள் அப்பா தான் நம்பிக்கை வச்சாங்க. சரி வா பார்த்துக்கலாம், படி, இன்னும் டைம் இருக்குது, பார்த்துக்கலான்னாங்க. 27 வயசில் வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ காலேஜ் முடித்த ஃப்ரெஷர் நம்ம கூட இருப்பான். சரிங்களா? மெஜாரிட்டி அந்த லாஸ்ட் ஏஜில் இருக்கிறது 1-2 பேர் தான் இருப்பாங்க. அந்த ஏஜில் இருந்துட்டு படிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. சரிங்களா? மைண்டு வேலை செய்யாது, வீட்டில் ப்ரெஷர் இருக்கும், எல்லா பிரச்சனையும் சுற்றி இருக்கும். சரின்ட்டு ப்ரிப்பரேஷன் போச்சு. எல்லாம் என்னென்னா நாங்கள் அந்த 2022 டயத்தில் ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபே 80 அண்ட் அபோவில் தான் இருக்கும் எல்லா ப்ரிலிம்ஸ்க்குமே. சரிங்களா? அதை கிளியர் பண்ணுறதே பெரிய போராட்டமாக இருக்கும். ஆனால் 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் கிளியர் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு, அதை ஒத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் கூட இருக்கும். அதை கிளியர் பண்ணுறக்கே 1 வருஷம் ப்ரிப்பரேஷன் ஆயிடுச்சு. அடுத்து மெயின்ஸ் போகணுன்னு சொல்லிட்டு மெயின்ஸ் போய் பார்த்தோன்னா அப்போ வந்து மெயின்ஸ் கட் ஆஃப் ஓகே இருந்தது. ஆனால் அந்த வேரியேஷனை சரி பண்ணுறதுக்கு கரண்ட் அஃபேர்னு ஒன்று இருந்தது. கரண்ட் அஃபேருக்கு ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு படிக்கிறப்போ மேக்ஸ் ரீசனிங்கை விட்டுட்டோம். அப்போ கரண்ட் அஃபேர் மார்க் வருது, மேக்ஸ் ரீசனிங் மிஸ் ஆயிடுச்சு, ஓவராலில் மிஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து 3rd இயரில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. 45 மார்க்கு 50 மார்க்குன்னு ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வச்சாங்க. அதுலேருந்து என்னென்னா எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் ஆகும். ப்ரிலிம்ஸ் வந்து போகலாம், நார்மலாக போய் எழுதிட்டு வரலாம். வந்து ஒவ்வொரு ப்ரிலிம்ஸாக கிளியர் பண்ண வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் மெயின்ஸ் மிஸ் ஆனதுனால எந்த எக்ஸாமையும் சொல்கிறதில்ல. இப்படி எக்ஸாம் போகிறேன் வர்றேன் அவ்வளோதான் சொல்லுவேன். போன தடவை அந்த லாஸ்ட் இயர் எனக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி தான் இருந்தது. ரொம்ப எஃபோர்ட் போட்டேன், மிஸ் ஆச்சு. எல்லாமே ஃபைனலில் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த வருஷம் சரி எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, மேரேஜ் முடிச்சே ஆகணும்ட்டு. எனக்கு லாஸ்ட் ஜூலையில் மேரேஜ் முடிஞ்சுது. மேரேஜ் முடித்தா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஏறுமே. நான் எப்படிடா படிப்பேன்? ஏற்கனவே நிறைய பிரச்சனை, இதில் கல்யாணத்தை வேறு முடிச்சுட்டு நான் எப்படி படிப்பேன்? வீட்டை பார்க்கணும், காசை பார்க்கணும், படிக்கணும், ஏஜ் முடிய போகுது. எங்கள் வீட்டில் முடியாது, நாங்கள் முடிச்சே ஆகணும், கல்யாணத்தை முடிச்சே ஆகணும், எங்கள் கடமையை நாங்கள் முடிக்கணும், கல்யாணத்தை பண்ணியே ஆகணும்ட்டாங்க. சரி நான் சொன்னேன் ஒரு 6 மாதம் பொறுங்க அப்படின்னா. 6 மாதம் பொறுத்தா எனக்கு வரும், ஆனால் எக்ஸாமும் வந்துடும் 6 மாதத்தில். அதனால என்னால் முடியாது. அப்போ சரி சீக்கிரம் இப்போவே முடிங்க அப்படின்னு. சரி சீக்கிரம் முடிச்சிடலாம், ஜூலையிலே முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு ஜூலையில் முடிச்சிட்டாங்க, மேரேஜ் முடிச்சிட்டாங்க. அத்தை பொண்ணு தான். அதுக்கப்புறம் அப்பா அம்மா சப்போர்ட்டு, அப்புறம் ஒய்ஃபோட சப்போர்ட்டு. என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் சொன்னார், ஆனால் எனக்கு நடக்காமல் நான் எதுவும் நம்ப மாட்டேன். கல்யாணம் ஆனால் வேலையும் வரும், பொறுப்பு வரும், எல்லாம் வரும்னாங்க. அதே மாதிரி எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் நம்பினேன். வந்துச்சு, மனைவி வந்த நேரம் வந்துச்சு. சரிங்களா? காலையில் படிப்பேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். இதுக்கு முன்னாடிலாம் எந்திரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தா எந்திரிக்கிறது தான் வேலையாகவே இருந்தது. 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு டெஸ்ட்டை போட்டுட்டு இருப்பேன். பாவம் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. டெஸ்ட்டை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவேன். அவங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு நான் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாயங்காலம் 6:30க்கு முடியும். திரும்ப அவங்கள போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்து ஒரு ஃபோன் அடிக்கும். 7 மணிக்கு டெய்லி சாயங்காலம் ஒரு ஃபோன் அடிக்கும். எங்கள் வீட்டில் ஒரு 4 நாள் பார்த்தாங்க. 5ஆவது நாள் போஸ் தான் கூப்பிட்டு போயிட்டு வாம்பாங்க. போஸ் வந்து நான் சொல்லி வச்சுருந்தேன், போஸ் என்ன இருந்தாலும் எனக்கு ஃபோன் அடிச்சிரு, நான் வந்துடுறேன். 7 மணிக்கு இங்கே படிக்க வருவேன், 11 மணி வரை இங்கே நம்ம ஸ்டடியாலில் உட்காந்து தான் படிச்சுட்ருப்பேன். இன்னொரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம கூட படித்த எல்லாருமே கிளியர் பண்ணுறது தான் பெரிய சந்தோஷம். போஸு, அபினாஷ், மிதுன் குறுக்க வருவார். அப்பப்போ வந்துட்டு படிச்சிட்டிங்களா, சரி இது என்னதுன்னு டவுட்டு கேட்கலாம். மிதுன் வருவார். அடுத்து நிறைய பசங்க எல்லாருமே லேபில் கீழே லைனாக உட்காந்து டெஸ்ட்டு போடுற எல்லா பசங்களுக்குமே வேலை கிடச்சி. லாரன்ஸு ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பான். சார் இது எப்படி சார் இது எப்படி சார், இதுதான்யா படிக்கலாம்யா பார்த்துக்கலாம்யான்னு முடிச்சுட்டு இங்கே தான் வருவேன், ஸ்டடியால் தான் வருவேன். நைட்டு உட்காந்து 11 மணி வரை படிக்கணும். இன்னொன்று ஏஜ் இதாக போகுது, நம்ம தான் எஃபோர்ட் போடணும். நம்ம எஃபோர்ட் போட்டால் தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். கேண்டிடேட்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸாக கூட இருந்தாங்க. நான் கரண்ட் அஃபேர் ஸ்ட்ராங்காக இருப்பேன், மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பேன். போஸ் வந்துடுவான், இங்கிலீஷில் ஷேக்ஸ்பியர் தோற்றுருவார், அவ்வளோ இங்கிலீஷ் வச்சுருப்பான்.
இந்த இதுக்கு இதுதான் வரும், இந்த டென்ஸுக்கு அதுதான் வரும், எனக்கு புரியாது இவனை நான் ரீட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். நிறைய இடத்துல சொல்லிடுவான், இதை படி போடுங்க ப்ரோ கண்டிப்பாக வரும் அப்படிமா. அவினாஷ் எல்லா பக்கமும் எக்ஸ்பர்ட்டு, எல்லாமே சொல்லுவான். அவனுக்கு நான் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு, அவனுக்கு தான் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் பேட்ச் போகிறான். 4 நாளில் ப்ரிலிம்ஸ் பேட்ச் சேர்றான். ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டான். மிரண்டுட்டான். அவனை அப்படியே போய் அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்க, அவனை வச்சு இன்னும் அப்போ தான் நான் சொன்னேன், கரண்ட் அஃபேர் படி, சீக்கிரம் படி, 6 மாதத்தில் கிளியர் ஆகணும். 6 மாதத்தில் கிளியர் பண்ணான். 3 எக்ஸாம்ஸ்க்கு மேலே கிளியர் பண்ணிட்டான். LIC AO அட்டன் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு மாறும். ஒரு சில பேருக்கு சீக்கிரம் கிளியர் ஆகும், ஒரு சில பேருக்கு லேட்டாக கிளியர் ஆகும். அது அவங்களோட கெப்பாசிட்டி அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு சில கேண்டிடேட் ஷார்ப்பாக இருப்பாங்க, நமக்கு லேட் ஆகும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் வர கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அதனால் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக எஃபோர்ட் போடுங்க. உங்களால் எவ்வளோ எஃபோர்ட், நம்மளை மாதிரி யாரும் எஃபோர்ட்டு போடலை அப்படி இருக்கணும் நம்ம எஃபோர்ட்டு. நான் என்னையை விட யாரும் எஃபோர்ட் இதில் போடலைன்னு மட்டும் எஃபோர்ட் போட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக கிளியர் ஆகும். டவுன் ஆகாதீங்க. டவுன் ஆனாலும் அவங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸு நிறைய உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இருப்பாங்க. நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண வர்றப்போ செல்வம், பாலா, பவித்ரன் பயங்கர எமோஷ்னல் சப்போர்ட்டு, எல்லாமே சப்போர்ட் பண்ணுவான். அடுத்து அவங்க அண்ணனை இன்ஸ்பயர் ஆகி தான் வந்தேன். அவன் NISL AOவில் கிளியர் பண்ணியிருந்தான். அவனை இன்ஸ்பயர் ஆகி தான் இங்கே படிக்க வந்தேன். அடுத்து மெயினாக சுந்தரண்ணன் தான் என்னைய, நீங்கள் லாங்குவேஜ் தெரியும். நான் 4 வருஷம் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணியிருந்தேன். போன தடவை நான் இங்கே RRB அப்ளை பண்ணியிருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு. சுந்தரண்ணன் என்ன சொன்னாங்க, நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுங்க ப்ரோ, உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல, போடுங்க கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் அதனால அங்கே போட்டேன், கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து தினேஷ் ப்ரோ, அவர் ப்ரோ நீங்கள் படிங்க கண்டிப்பாக வரும், இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டிங்களா விட்டுறாதீங்க. எனக்கு இப்படி நான் சொன்னேன், மேரேஜ் இதாகுது ப்ரோ, இது அதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க, இருக்கும் படிங்க, கொஞ்சம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் 1 வருஷம் அழுத்திடுங்க எப்படியாது அப்படின்னாரு. அடுத்து மிதுனை பார்க்குறப்பவே ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப கேஷுவலாக இருக்கானே, இவனை மாதிரி இருந்துட்டாலே பாதி கிளியர் ஆயிரும். அந்த கான்ஃபிடென்ட்டு கேஷுவலில் விட அந்த கான்ஃபிடென்ட்டு வந்துருண்ணே, நீங்கள் போங்கண்ணே, வந்துருண்ணே அப்படின்னு தான் போவான். வருண்ணே படிங்கண்ணே அப்படின்ட்டு போயிடுவான். இதை மாதிரி தான் எல்லாருமே உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட்டிவாக வச்சுக்கோங்க. அடுத்து எங்கள் 2 அண்ணங்க இருந்தாங்க. அவங்க தான் எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் நான் அவங்க கூட நான் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருந்தது. எங்கள் அண்ணங்க தான் ஃபுல்லாகவே அப்பா கூட ஒர்க்கை பார்த்துட்டு அப்பா கூட சப்போர்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு இது வரைக்கும் எந்த வேலையுமே கொடுத்ததில்லை எங்கள் வீட்டில். படி கிளியர் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் அதுலேருந்து இப்போவும் எந்த வேலையும் கொடுக்குறதில்ல, நீ படித்தா மட்டும் போதுன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா தான். ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அப்புறம் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம ஜெயிச்சிருவோன்னு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுலாம் கிடைக்கிறது வரோம். எங்கள் அப்பா அம்மா ஒய்ஃபு இவங்க 3 பேர் தான். எல்லாருக்கும் வணக்கம். அன்பான சுரேஷ் அகாடமியின் உறுதுணையால் எங்கள் பையன் அவங்க ஃப்ரெண்டுகள் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து ஃபோன் பண்ணுவான், ஒரு தடவை ஃபோன் பண்ணுவான். ஏன்னா இவன் கூட தூங்கிட்டு இருப்பான். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 31 வருஷம் அவனை அடித்ததும் கிடையாது, வச்சதும் கிடையாது. எங்கள் பிள்ளையில இவ்வளோத்துக்கும் நான் ஒரு ஆட்டோ தொழிலாளி, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கமே, நம்ம பிள்ளை வேலைக்கு கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட காலம்லாம் நிறைய. அதுபோல் சொந்த பந்தத்திட்ட போய் உங்கள் பையன் என்ன வேலை பார்க்கான்னு கேட்டால் சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்கும். படிச்சுக்கிட்டு இருக்கான், அப்போ 31 வயசு ஆகும்போது படிக்கும்போது என்ன இவன் பிள்ளையில வேலையே வாங்க மாட்டேக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல கர்நாடகாவில் பேங்க்ல வேலை பார்க்குறோம் கத்தி சொல்லுங்க சார். அப்படித்தான் வரும் காலங்கள். ஆட்டோ டிரைவர் பையனுக்கு போய் முடிஞ்சு இனி அந்த பேங்க்ல வேலை பார்க்குறாருல அவர் பையன், அவர் அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். காலங்கள் அப்படி தான் மாறும். அதனால் எல்லாரும் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள். சுரேஷ் அகாடமி அவர்களுக்கும், தாளாளர் அவர்களுக்கும், ஸ்டாஃபுகளுக்கும், எல்லா ஃப்ரெண்டுகளுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு ரிசல்ட் தான். அதே மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல போஸ் அண்ணா, அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எப்போவுமே கால் வந்துடும், மார்னிங்காக இருந்தாலும் சரி ஈவினிங்காக இருந்தாலும் வந்துடும். ஃபோன் வந்துட்டாலே வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க அடிச்சிட்டாங்க கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ அகாடமியில் உள்ள எல்லாருக்கும். அந்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.